அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கிரபகவான் பெயர்ச்சியாகி தை மாதம் 28ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் கிழக்கே உதயமாக போகிறார். இதுவரை ஒரு 120 நாட்கள் மேற்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் குரு பரிவர்த்தன யோகம், குரு மங்கள யோகம் தை மாதம் 22ஆம் தேதி வரை நிகழப்போகிறது. தை மாதத்தில் ஒரு 18 நாட்கள் பிருகு மங்கள யோகம், செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி பிருகு மங்கள யோகம் ஏற்பட போகிறது. குரு பகவான் பார்வையில் தனுசு ராசியில் 3 கிரக கூட்டணி எந்த மாதிரியான யோக பலனை கொடுக்க போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் கிழக்கே உதயமாகும் பொழுது குருபகான் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலிருந்து செவ்வாய் சுக்கிரன் புதன் 3 கிரகங்களை குருபகான் பாரி செய்யும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் மலரும். காதலும் கல்யாணமும் தை மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது. பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி மிக பலமாக இருக்கும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. வாழையடி வாழையாக வாரிசு உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு வில்லங்கம், சித்தப்பா வந்தால் பெரியப்பா வரல, பெரியப்பா வந்தால் சித்தப்பா வரல, அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதெல்லாம் தீரும் அல்லது தீர்த்துக்கலாம். அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனைகள் தீர்த்துக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் வழி பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. 5ஆம் வீட்டிலே குருபகான் மிக பலமாக அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசி என்பவர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி வரை, சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குருபலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இதுவரை தனுசு ராசிக்கு மலை போல் துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தது. 7.5 வருடமாக சனி பகவான் வந்து 7.5 நாட்டு சென்னையில் ஆட்டி படைத்து விட்டார். இனிமேல் பனி போல் அந்த துன்பங்கள் எல்லாம் விட்டு விலகப் போகிறது. இன்னமும் நல்லது நடக்கலை, இன்னமும் வாழ்க்கை உயரலை அப்படின்னு கவலைப்படாதீர்கள். தொழிற்ஸ்தானத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான புதன் தை மாதம் 18ஆம் தேதி வரை தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். இப்போ வரன் பாருங்கள், வரன் செட் ஆகும். வெளிநாடு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம், வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். புதன் ஜென்ம ராசியிலே குருபகான் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசிக்கு தொழிலும் கிடைக்கிறது, திருமணமும் நடக்கப் போகிறது. சுக்கிர பகவான் 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதியானவர். இவர் எதிர் அணியைச் சேர்ந்தவர். அசுரகுரு சுக்கராச்சாரியார். சுக்கிர பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் பரணி, பூரம், போராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிருகுமங்கல யோகம் வேலை செய்யாது. எந்த வழியில் இருந்தால் உங்களுக்கு வேலை செய்யாது என்றால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து 2, 4, 7, 8, 12ஆம் வீடுகளில் செவ்வாய் தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு 40 வயதிற்கு மேலாகியும் கல்யாணம் நடக்கலை, காதலே வரல. பிருகுமங்கல யோகம் காதல் வரும், கல்யாணம் நடக்கும் அப்படின்னா பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி, செவ்வாய் தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமணமும் நடக்கலை, காதலும் வரல. இது ஏனென்றால் செவ்வாய் சுக்கிரனும் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மறுமணம், 2ஆம் தர திருமணம் நடக்கும். முதல் மனம் பிரிவு விவாகரத்து ஏற்பட்டவர்களுக்கு மறுமண வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் தர திருமணம் நடக்கும். பூராட நட்சத்திர அன்பர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, பிரிந்தவர்கள், காதலர்களுக்குள் பிரச்சனை, பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை
செவ்வாய் சுக்கிரன் ஜென்ம ராசியிலே அமர்ந்து ஏற்படுத்துகிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது உடல் அவஸ்தையை ஏற்படுத்துவார், அலைச்சலை ஏற்படுத்துவார். அதனால் கோபதாபங்கள் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், படபடப்பு இல்லாமல் பொறுமையாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று பொறுமையாக வீடு திரும்ப வேண்டும். விரயத்தில் இருக்கும்போதும் ஜென்மராசியில் வரும்போதும் 2ஆம் வீட்டிற்கு வரும்போதும் செவ்வாய் பகவான் விபத்து, கை கால் எலும்பு முறிவு, பற்கள் சார்ந்த பிரச்சனை, பல்வலி, இந்த மாதிரி செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி விடுவார். தனுசு ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வழியில் 50% நல்ல சுகபோக வாழ்க்கையை கொடுக்கிறது. 50% உங்கள் நிதானத்தால், உங்கள் பொறுமையால் தனுசு ராசி அன்பர்கள் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். தை மாதம் 29 நாட்களும் சூரிய பகவான் 2ஆம் வீட்டிலே பாக்கியாதிபதி சஞ்சாரம் செய்யும் பொழுது சகலவித சம்பத்து உண்டு. 2ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கவலைகள் உங்கள் மனதை விட்டு ஓடிடும். ஒரு சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா உஷ்ணம் 2ஆம் வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் பொழுது காய்ச்சல், தலைவலி, கண் சார்ந்த பிரச்சனைகளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது படபடப்பாக, அவசரமாக, கோபதாபத்துடன் செயல்படாதீர்கள். பொறுமையை கடைபிடிங்க. அப்போ தான் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்றாலே பிருகுமங்கல யோகம், அஷ்டலட்சுமி யோகம். வீடு, நிலம், மனை, பொன் பொருள், வேலை, தொழில், பதவி, அதிகாரத்தை தரக்கூடிய அமைப்பு. காதல் மட்டும் இல்லை, கல்யாணம் மட்டும் இல்லை. சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி என்றாலே வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும், நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம், ஒரு சிலர் வீட்டு மனை வாங்கலாம், ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும், தங்க நகை ஆபரணங்கள் எடுக்கலாம், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அரசு வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா வகையிலும் சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி தனுசு ராசி என்பதற்கு முன்னேற்றத்தையே கொடுக்க போகிறது. விவசாயத்தில் வெள்ளாமை கூடுதலாக லாபம் தரும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை உயரும். மகசூல் கூடுதலாக தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. லாபம் பெரிய அளவு தனுசு ராசி என்பதற்கு கிடைக்கப் போகிறது. செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டை பாரி செய்கிறார். தை மாதம் 22ஆம் தேதி வரை அங்கே 4ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். விற்க வேண்டியதை விற்கலாம், வாங்க வேண்டியதை வாங்கி கொள்ளலாம். 4ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பங்களா போல் பெரிய அளவு, சிறிய அளவு நீங்கள் ஒரு பிளான் போட்டாலும் பெரிய அளவு விரிவுபடுத்துவார். பெரிய வீடாக கட்டலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், பிரிவினை இல்லாமல் தனுசு ராசி என்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 7.5 நாட்டு சனியில் தந்த அவஸ்தையை விட 4ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு தரக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும், பிரிவினை வரும், சுக வேதனையை ஏற்படுத்தி விடுவார். தனுசு ராசி என்பவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. 5ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல. கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, 5ஆம் வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தும் பொழுது அதிர்ஷ்டங்கள் வரும். நாம் தேடாமலே கேட்காமலே எல்லாமே நாடி தேடி ஓடி வரும். அதுமாதிரி 5ஆம் வீட்டில் குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கும் பொழுது தனுசு ராசி என்பர்கள் முயற்சி செய்யுங்க. இன்னும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. முன்னேற்றத்திற்குண்டான வழியை தனுசு ராசி என்பர்கள் தேடிக்கொள்ளுங்கள். அதற்குண்டான நல்ல நேரம் கோச்சாரத்தில் தற்போது நடக்கிறது. சுய ஜாதகத்தை தாண்டி கோச்சாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது முன்னேற்றத்திற்குண்டான நல்ல வழி. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.